வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் எதை அன்பேக் பண்ண போகிறோம்னு சொன்னால், அதாவது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், இந்த எல்இடி பேக் தான் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து இந்த மல்டி கலரில் எரிகிற ஸ்மார்ட் என்று சொல்லக்கூடிய எல்இடி லைட். ஸோ அதைத்தான் இதில் அன்பேக் பண்ண போகிறோம். இது எங்கேருந்து வருது எல்லா டீட்டெயில்ஸும் அந்த பேக்கில் பின்னால் போட்டிருக்கு. ஸோ எல்இடி லைட் லிட் ஷோ அதுதான் அந்த பிராண்டோட நேம். ஸோ இதுதான் அதோட லோகோ. ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் இதை அன்பேக் பண்ண போகிறோம். இதை அன்பேக் பண்ணுறது ஈஸி, ஒட்ட வயது அன்பேக் பண்ணால் அதான் செய்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அன்பேக் பண்ணல ஒரு எல்இடி லைட் வந்து ரோல் ஒன்று வருது. இது கிட்டத்தட்ட ஒரு 6 மீட்டர் மாதிரி வரும். ஸோ அதோட இன்னொரு கேபிளும் தராங்க. அந்த கனெக்ட் பண்ணுற ஒரு கேபிள், அதாவது வந்து பவர் கனெக்ட் பண்ணுற கேபிள் தான் ஒன்று வருது. ஐயோ வெளியே வாடா வருதும் இல்லை அவசரத்துக்கு. ஓகே, இதுதான் அந்த கேபிள். ஸோ இந்த பின் இருக்குது தானே, இது வந்து கரண்ட்டு கிடைக்கிறது. இதில் வந்து அந்த 4 பின் இருக்குது. ஸோ அந்த 4 பின்னை வந்து அந்த முதல்ல ரோல் இருக்குது தானே, இந்த ரோலில் இருக்க அந்த பின் ஒன்று இருக்கும். அந்த ரோலில் பின்னை இதோட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ண இந்த பின்னை இதோட கனெக்ட் பண்ணால் ஓகேயாக இருக்கும். கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கலர் லைட் அந்த பவர் கொடுக்கணும். பவர் கொடுத்த கையோட இது வந்து ஒர்க் பண்ண தொடங்கிடும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணது கையோட என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், இந்த கனெக்ட் பண்ணின கையோட இந்த பார்கோட் வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணால் தான் ஃபோன், இது வந்து ஃபோனில் ஆப்ரேட் பண்ணுற ஒரு லைட் தான். ஸோ ஃபோனில் தான் நாங்கள் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான QR. ஸோ அந்த ஆப்பை ஸ்கேன் பண்ண கையோட ஸ்கேன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்கேன் பண்ணின கையோட அது ஒரு வெப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஐஃபோன் யூஸ் பண்ணுறதால சஃபாரிக்கு போயிருக்கு. ஸோ சஃபாரிக்கு போனால் என்ன ஆப் நேமில் நாங்கள் அதை காப்பி பண்ணி ஆப்பிள் ஸ்டோரில் வந்துட்டு நாங்கள் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதான் அந்த என்ன லோட்டஸ் லேம்ப் எக்ஸ் தான் அந்த ஆப்போட நேம். ஸோ லேப்டாப்பை இதை டவுன்லோட் பண்ணி அதை சர்ச் பண்ணுறேன், நான் காப்பி பண்ணினேன். ஸோ அதை சர்ச் பண்ணி கையோட ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கிறதால அதுக்கு இதுதான் அந்த ஆப். இந்த ரெண்டாவது இருக்குது அந்த லைட் போட்டு தாமரமாக இருக்குது, இது தான் அந்த ஆப்னுடைய இது. ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ண கையோட இதை ஓப்பன் பண்ணி அதில் அந்த டிவைஸை நீங்கள் ஆட் பண்ணணும். அந்த டிவைஸை எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லி காட்டுறேன். ஸோ அதுக்கு முதல் என்ன செய்யணும்னு சொன்னால், இதை நாங்கள் கரண்டோட கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த கனெக்ட் பண்ணியாச்சு, அந்த டிவைஸையும் அந்த கேபிள் ரோலையும் கனெக்ட் பண்ணி. ஸோ இதுக்கு நான் பவர் கொடுக்க போகிறேன். அது பவர் எப்படி கொடுக்கணும்னு சொன்னால், நம்மளோட ஐஃபோனில் ஃபோனோட USB சார்ஜர் இருக்குது தானே, அதை தான் கனெக்ட் பண்ணணும். இது கனெக்ட் பண்ண கையோட இங்கே கனெக்ட் ஆனால் லைட் பார்த்தாது என்று சொன்னால், இது ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஃபோனில் இருக்கிறதால இது வந்து கனெக்ட் பண்ண லைட் பார்த்தாது. ஸோ நான் இதை என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த டிவைஸை நாங்கள் ஃபஸ்ட்டாக ஆட் பண்ணணும் எங்கள்ட ஃபோனுக்கு. ஸோ ஆட் பண்ணணும்னு சொன்னால் ஸ்கேன் பண்ணிலாம் டவுன்லோட் பண்ணதை காரணம் தானே, இதை ஆப் எங்கே இருக்குன்னு சொல்லி முதல் சொன்னேன் தானே. ஸோ அதில் போய் ஸ்கேன் பண்ணுறோம். இதுதான் அந்த ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ ஆட் பண்ணுற விதத்தை பாருங்கள். இதை ஆப் ஓப்பன் பண்ணல பிளாங்காக இருக்கும். ஸோ அதில் அந்த மேலே இருக்கிற இந்த ப்ளஸ் அண்டை கிளிக் பண்ண கையோட உங்களுக்கு டிவைஸ் வந்து பேர் காட்டும். இதுதான் பேர். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பேரும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் அதில் ஓட்டோவாக வர பேரை ஸ்கேன் பண்ணி இது பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணி ஓப்பன் பண்ண கையோட இப்படி தான் வரும். உங்களுக்கு அந்த கலர் லைட் வந்து இந்த ஓஃபன் சூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஓஃபனே ஆன் பண்ணிக்கொள்ளலாம். இது தான் அந்த இது பாருங்கள். இந்த கலரை நீங்கள் மாற்ற இந்த கலர் வந்து மாறிக்கொண்டிருக்குது பாருங்கள். இந்த விரும்பின கலருக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இது ஃபுல்லாக வந்து ஃபோனோடையே கண்ட்ரோல் பண்ணி உங்களோட விரும்பின லைட்டை விரும்பின மாதிரி ஒரு ஆங்கிளில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, அந்த டிஜே சவுண்ட், ஒரு லைட் பொஷனுக்கு லைட் எரியிற மாதிரி, ஒரு பார்ட்டிக்கு எப்படி லைட் எரியணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுல் கண்ட்ரோலையும் நீங்கள் இந்த இதோடையே செஞ்சுக்கொள்ளலாம். அடுத்தது டைம் செட் பண்ணிக்கொள்ளலாம். எத்தனை மணிக்கு ஆன் பண்ணி எத்தனை மணிக்கு ஆஃப் பண்ணணும், நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு நைட் டைமில் வந்து நீங்கள் லைட் போட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஓகேயாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு டிவைஸ் தான் இது. கட்டாயம் வந்து பெருசாக செலவு ஒன்றும் இருக்காது, கரண்ட் பெருசாக போகும் இல்லை, ஒரு ஈஸிக்கு வே தான். நீங்கள் கட்டாயம் இதை நீங்கள் யூஸ் பண்ணினா உங்களுக்கு நல்ல பிரயோசனமாக இருக்கும். ஒரு பார்ட்டியாக, ஒரு வீட்டுக்கு அலங்காரப்படுத்துகிறதா, இல்லாட்டி ஒரு ரூமுக்கு நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்க, ஒரு சின்ன பிள்ளைய படுக்கும்போது லைட் போடணும்னு சொல்லி இந்த லைட்டை போட்டு நீங்கள் ஃபுல் கண்ட்ரோலாக வச்சுக்கொள்ளலாம். ஒரு நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில். அடுத்தது இந்த பஸ்ஸுகள், கடைகள், அந்த ஷோரூம்ஸ் அப்படி எல்லா இதுவும் இருக்குது. ஸோ இதை நான் ஒரு ரூமில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே சுவத்தில் ஸ்டிக்கர் தான் அப்படியே கலட்டிட்டு ஒட்ட வேண்டியது தான்.